வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வெளியே போய் நீங்கள் சர்வீஸ் சென்டர்லாம் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கே குறைஞ்சது 4000 இல்லைனா 5000 வெறும் டிஸ்பிளேக்கு மட்டுமே சொல்லுவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6000 இல்லைனா 7000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். பட் ஆனால் நீங்களே டிஸ்பிளே வாங்கி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ காசு செலவாகுது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காண்டி நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பிளாக் கலரில் இருக்குது, டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேவை நான் மாற்ற போகிறேன். எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நம்மளோட டேமேஜான மொபைல் நம்மளுக்கு தேவை. ஓப்பன் பண்ணணும். இந்த பேனலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று தேவைப்படும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பேனல் இருக்கிற இடத்துல இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்குதா. ஸோ இந்த ஓப்பன் ஆக வச்சு இப்படியே இப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா. அடுத்து அப்படியே கொஞ்சமாக நகட்டி போனீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நகம் இருந்துச்சு அப்படின்னா நகத்தை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம் ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கலட்டிடணும். இதை கலட்டாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லாக் ஆகிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த சிம் ஸ்லாட்டை ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு ஒரு வயர் அட்டாச் ஆகிருக்குது. இந்த வயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓப்பன் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கலட்டினதுக்கப்புறம் தான் இதை ஃபுல்லாக எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். ஸோ இப்போ நான் இதை கலட்டுறேன். ஸோ இப்போ இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த பேனலை நம்ம கழட்டிட்டோம். ஸோ இதை கழட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கலட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிட்டாச் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ டிட்டாச்னால் கலட்டுறது. ஸோ இதை எப்படி கலட்டலாம் அப்படின்னா, திருப்பி இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா அதுவே கலண்டுரும். ஸோ இப்போ நம்ம இதை தனியாக கழட்டிட்டோம். இந்த பேனில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியை கலட்டணும். ஸோ இந்த பேட்டரி எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் பேட்டரி அட்டாச் ஆகிருக்குது. இந்த பாயிண்ட் டிஸ்பிளே அட்டாச் ஆகிருக்குது. ஸோ நம்ம இந்த பேட்டரியும் டிஸ்பிளேவும் தான் நம்ம கலட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை கலட்டணும் அப்படின்னா
லைட்டாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ பேட்ரி வந்து கலண்டுருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளேவை கலட்டணும். ஸோ டிஸ்பிளேவை கலட்டணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த டிஸ்பிளேவும் இப்போ கலண்டுருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இதை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்டரியை வந்து கழட்டிடணும். இப்போ பேட்டரியை கழட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து நம்ம எல்சிடியோடது. ஸோ இந்த பேனலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அழுத்தி பண்ணோம் அப்படின்னா தனியாக கலண்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல கலண்டதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே கழட்டி நம்ம வந்து இந்த இதை எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடி பேனல் வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட போர்டு இருக்கிறது வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இது வந்து தனியாக எல்சிடி பேனல் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த எல்சிடி பேனல் வந்து தனியாக நம்மளுக்கு கடையில் வந்து கிடைக்கும். அந்த கடையில் கிடைக்கிறத நான் வாங்கியிருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் புதுசாக வாங்கினேன் அந்த பேனல், எல்சிடி பேனலு. ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனல் வந்து ஆன் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு செக் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து இதை டைரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக மாட்டிட்டு இந்த பின்னில் வந்து நம்ம மாட்டணும். இது வந்து நார்மலாகவே நம்ம பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து பின் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது லாக் ஆகிரும். இந்த மாதிரி டொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து லாக் ஆகிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்ரி மாட்டி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த பேட்டரியை வந்து இந்த இடத்துல மாட்ட போகிறேன். ஸோ பேட்டரியை மாட்டிட்டேன். பேட்டரியை மாட்டினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பவர் பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும் விவோ பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு காமிக்குது. நான் இந்த கிளாஸை வந்து கலட்டாதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிராண்ட் நியூவாக உங்களுக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளேல வருது. ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளூ வச்சு ஒட்டிடணும். அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். திருப்பி வந்து பேட்டரியை வந்து நம்ம கழட்டிடணும். ஏன்னா க்ளூ போடணும் அப்படின்னா வந்து இந்த பேட்டரியை வச்சுட்டே நம்மளால் போட முடியாது. ஸோ க்ளூ போடுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு எல்லாத்தையும் வந்து அன்ஹூக் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
இந்த இடத்துல உடஞ்ச பீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கம் வந்து போடணும். ஸோ அந்த கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டாக கம் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த கம்மை வந்து நம்ம மீடியமாக அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிஸ்பிளேவை ஃபைனலாக நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ கம்மு போட்டு ஒட்டியிருக்கோம். இப்போ பேட்ரியை வந்து நம்ம அடுத்து வந்து இந்த எல்சிடியை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியவும் நம்ம மாட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரியை மாட்டிட்டோம். அதுக்கடுத்து வந்து இந்த மேலே இருக்கிற பேனல் நம்ம கலட்டினோம்ல, அந்த பேனலையும் நம்ம மாட்டிடலாம். இந்த பேனலை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து மாட்டிடணும். அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேனலை மாட்டிக்குவோம். இப்போ இந்த பேனலை மாட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இந்த லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம திருப்பியும் அதை வந்து லாக் பண்ணிடணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேனலை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ பேனலில் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே கிளாஸ் ஸோ இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே மட்டும்தான். ஸோ டிஸ்பிளே காஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2300 ருபீஸு. பட் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் போய் நீங்கள் சர்வீஸ் சென்டர்லாம் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து எப்படியும் வந்து 5000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாதி காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் நம்மளே மாட்டினோம் அப்படின்னா. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.